ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குயின்ஸ் வேர்ல்டு. மாம்பழ சீசன் ஆரம்பிச்சிருச்சு இல்லையாங்க. ஸோ அதனால் மாம்பழத்தை வச்சு நாங்கள் சூப்பரான ஒரு புட்டிங் தான் பண்ண போகிறோம், மேங்கோ புட்டிங். அதுக்கு 2 மாம்பழத்தை நான் நல்லா கழுவிக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதோட சதை பகுதியெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் அதை கொட்டிடலாங்க. போட்டதுக்கப்புறமா அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி, 2 ஸ்பூன் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துடலாங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா ஒரு பக்கம் அது இருக்கட்டும். இப்போ கேரமல் சிரப் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் போல் சீனி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் கேரமல் சூப்பராக ரெடி ஆகி வரும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தோன்னே நம்ம இதை எடுத்து நம்ம எந்த பவுலில் மேங்கோ புட்டிங் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பவுலில் நம்ம இதை ஊற்றி அப்படி செட் பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பேன், அதே பேன் அடுப்பில் வச்சு மேங்கோ அரைச்சிருந்தோம் இல்லையாங்க, அதை ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஒரு திக்கான பதம் வரது வரைக்கும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. 2 ஸ்பூன் போல் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீட்டிலே எப்படி கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணுங்கிற வீடியோ ஷார்ட்ஸில் இருக்குது, வேணால் செக் பண்ணி பாருங்கள். கஸ்டர்ட் பவுடர் கண்டிப்பாக போடணுன்னு அவசியம் இல்லைங்க, ஆப்ஷனல் தான். இன்னொரு பவுலில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து திக்னஸ்க்காகத்தான். இப்போது மேங்கோ புட்டிங்கில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் கஸ்டர்ட் பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா கட்டி பதத்துக்கு வரும். கட்டி பதம் வந்தோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாங்க. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மேங்கோ புட்டிங். இதை வந்து நம்ம ஆற வச்சதுக்கப்புறமா ஏற்கனவே கேரமல் சிரப் ஒரு பவுலில் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே இந்த மேங்கோ புட்டிங்கையும் ஊற்றி செட் பண்ணி மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. உங்கள் வீட்டில் மாம்பழம் இருக்குன்னா கண்டிப்பாக பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரிங்க, அடுத்த நாள் நாங்கள் இதை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக செட் ஆகிருக்குதுன்னு. நான் இப்போ இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். செமையாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.